இங்க நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகி போன இடத்துல ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி விடுறதுல இருந்து மாமியாருக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் வீட்டு வேலைகள் மொத்தத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படி இருக்கிற சமயத்துல அவ ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து லண்டனுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கும். அதுக்காக அவன் ஒரு பார்ட்டி கொடுத்திருக்க. திடீர்னு எம்டி கால் பண்ணி ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதனால காண்டானவன் அவனோட கொலிக் மேல சந்தேகப்பட்டு அவன் கூட சண்டைக்கு போக ஹீரோயினும் எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு போலான்னு கூப்பிட அவன் கோவத்துல ஹீரோயினே பலாருன்னு அரைஞ்சிடுறான். அவ்வளவு பேருக்கு மத்தியில அடி வாங்கினதுனால ஹீரோயினுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது. அடுத்த நாள் காலையில அவன் ஹஸ்பண்டும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ஆனாலும் நான் கோவமா இருக்கும்போது நீ வந்ததுதான் தப்புன்னு சொல்றானே தவிர அவன் பண்ண விஷயத்துக்கு சாரின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவன் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. நான் உனக்கு ஜுவல் வேணா வாங்கி தரேன், நீ சமாதானம் ஆயிடும்னு சொல்றான். அது ஹீரோயினுக்கு இன்னுமே எரிச்சல கொடுக்குது. அதனால கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நாள் ஆகுது. அவ ஹஸ்பண்ட் ஜுவல் வாங்கிட்டு வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அப்ப கூட அவன் பண்ண விஷயத்தான் நியாயப்படுத்திட்டு இருக்கான். அதனால ஹீரோயினும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா. அதுல மியூச்சுவலா பிரிஞ்சிரோன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பா. ஹஸ்பண்டும் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் வந்துட்டியான்ட்டு பதிலுக்கு நான் லண்டன் போக முடியாம போனதுனாலதான் ஹீரோயின் டைவர்ஸ் கேட்கறான்னு பதில் நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கான். அதனால ஹீரோயினோட லாயரும் அவன் உன்னை அடிச்சதை மென்ஷன் பண்ணுவோமான்ட்டு கேட்டா ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வீட்லயும் இந்த விஷயம் யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. அவளோட தம்பி வைஃப் மட்டும் தான் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா. இதனால ஹீரோயினோட தம்பிக்கும் அவன் வைஃபுக்குமே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு பெண்களுமே ஆண்களுக்கு அடங்கி போற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தம்பி வைஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஹீரோயினோட லாயரா இருக்கட்டும், அவ வீட்டு வேலைக்காரின்னு எல்லாருக்குமே இதே நிலைமைதான். இப்போ ஹீரோயின் கன்சீவா இருக்கான்ட்டு தெரிய வர அவ ஹஸ்பண்டும் இந்த சான்ஸை பயன்படுத்தியாவது குழந்தைக்காகவாது நாம சேர்ந்து வாழலாம்னு சொல்ல, அப்ப கூட நீ என்ன பத்தி யோசிக்க மாட்டல, கண்டிப்பா நான் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினோட இந்த துணிச்சலான முடிவால அவ தம்பியும் அவ வைஃப் கிட்ட சாரி கேட்டுறான். லாயர் அவ ஹஸ்பண்ட பிரியலான்னு முடிவெடுத்துறா. வேலைக்காரியும் எப்ப பார்த்தாலும் அடிக்கிற அவ ஹஸ்பண்ட வெளுத்து வாங்கி விட்டுறா. ஃபைனலா 2 பேருக்கும் டைவர்ஸும் கிடைச்சு பிரிஞ்சிடுறாங்க. இது ஒரு சின்ன விஷயம்னு நமக்கெல்லாம் தோணுனாலும் சர்வசாதாரணமா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ஒரு கணவன் மனைவி மீது கை நீட்டும் பழக்கம் ஆணாதிக்கத்தின் உச்சம்தான். அதனாலதான் ஹீரோயின் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. எல்லா பெண்களுக்கும் தைரியத்தை வர வச்சிருப்பா.